நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா வந்து அதிரடி காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்திய வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க. கார்த்தி வந்து அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. கடைசியில வந்து நம்ம கதிர் அதுக்கடுத்து தனம் 2 பேத்தையுமே அதிரடியா காப்பாத்தி, கார்த்திய கொண்டு போய் பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி புவனேஸ்வரி வந்து அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஸ் ரகுராம அதுக்கடுத்து மணி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனவொடனே பார்த்துக்கிட்டோம்னா, கார்த்திக் வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. உங்க அப்பன் வந்து போயிட்டான். இனிமே வந்து இங்க நடக்கிறத யாராலயுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, தனம் வந்து சொல்றாங்க, "என் கதிர் வருவான். என் கதிர் வந்து என்னை கண்டிப்பா காப்பாத்துவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு? உன்னோட கதிரா? உன்னோட கதிர இந்த ரூம்ல தான் அடைச்சு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து திறந்து காட்டுறாங்க. கதிர் வந்து அந்த இடத்துல வந்து மயங்குன நிலைமையில இருக்காங்க. அத பார்த்தோனே தனம் வந்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "கதிர் உனக்கு என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "இங்க பாரு, உன்னோட கதிர் வந்து உனக்கு உயிரோட வேணும்னா, நான் சொல்றத பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என் கதிர ஒண்ணும் பண்ணிறாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, ஒழுங்கா போயி இந்த கல்யாண சேலைய நீ கட்டிட்டு வா. உனக்கும் எனக்கும் கல்யாணம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது கல்யாணமா? அதுக்காக நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து கதிரோட பொண்டாட்டி." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய், நீ இப்ப தாண்டி கதிரோட பொண்டாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் மறந்துட்டியா? ஒழுங்கா வந்து இந்த புடவைய கட்டிட்டு வா. இல்லைன்னா இந்த இடத்துலயே அடிச்சு கதிர வந்து ஒண்ணுமில்லாம பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி, சரி, நான் போய் கல்யாண புடவையெல்லாம் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்துல வந்து போய் தனம் வந்து அந்த இடத்துல வந்து கல்யாண புடவை வந்து கட்டுறாங்க. கல்யாண புடவைய கட்டிட்டு வராங்க. இங்கிட்டு பார்த்தா கதிர் வந்து மயங்கி கிடக்காரு. கதிருக்கு முன்னாலயே வச்சு, "உன் கழுத்துல நான் தாலி கட்டப் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்க 2 பேத்த விட்டுருங்க. நாங்க வந்து உங்க பிரச்சனைக்கு எதுவும் வந்தோமா? தேவையில்லாம எதுக்கு வந்து எங்கள இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்காங்க. "இங்க பாரு, ஃபர்ஸ்ட்டு நீ என்னைய தான் லவ் பண்ண. என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, நான் எதுக்கு வந்து கதிர போய் தொந்தரவு பண்ண போறேன்? ஒழுங்கா இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. என் கையால வந்து தாலிய வாங்கிக்கோ. நம்ம கதிர விட்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா கோவா போயிருவோம். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு, அங்கேருந்து நம்ம வெளிநாடு போய் சந்தோஷமா இருப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. நான் வந்து கதிர தான் லவ் பண்றேன். கதிர் வந்து என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. கதிர் தான் என்னோட ஹஸ்பண்ட்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் தான். அடுத்த நிமிஷத்துலேருந்து கதிர் கட்டின தாலிய நீ கழட்டி போடு ஃபர்ஸ்ட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து, "நான் கழட்ட மாட்டேன். என்னாலலாம் கழட்ட முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப கழட்ட போறியா இல்லையா? இல்லைன்னா வந்து அவன போட்டு தள்ளிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்தி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து அதுக்குள்ள வந்து அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்தவுடனே இவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கார்ல கார்த்தி வந்து, "ஒழுங்கா தாலி கழட்டு கழட்டுன்னு" சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து கிளவரா யோசிக்காங்க. ஒரு பயங்கரமான கட்டை ஒன்று இருக்கு. அத எடுத்து கொண்டு வந்து பின்னாடியே வந்து கார்த்தி மண்டையிலே 3 அடி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு, "ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு, அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட சொல்லுவியா? இதுக்கு மேலயும் உன்னைய சும்மா விட்டா சரிப்பட்டு வராதா? இந்தாடா" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கழுத்துல ஒரு 3 அடி அடிக்காங்க. அந்த இடத்துலயே வந்து மயங்கி விழுந்துடுறாரு கார்த்தி. உடனே "கதிருக்கு என்னாச்சு? கதிருக்கு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கதிருக்கு வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறாங்க. கதிர் வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே, "இந்த ராஸ்கல் வந்து என்னைய அடிச்சு இங்க வந்து கட்டி போட்டான். இவன சும்மாவா விட்ட? இவன கொல்லாமையா விட்ட?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கதிர் வந்து கோவப்படுறாங்க. "ஏய், இப்போதைக்கு வந்து நீங்க சந்தோஷமா வாழணும். தேவையில்லாம அவன கொன்னுட்டு நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அலையக்கூடாது. இந்த விஷயத்த வந்து நம்ம வேற மாரி தான் ஹேண்டில் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க. அதுக்கு தனம் வந்து சொல்றாங்க, "வேற எந்த மாதிரி தான் நம்ம இத பண்றது? இவன் பண்ற கொடுமைய நம்மளால வெளியிலயும் சொல்ல முடியாம, முழுங்கவும் முடியாம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பஞ்சாயத்தெல்லாம் கூட்டுறாங்க. பஞ்சாயத்து கூட்டி கார்த்தி வந்து என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வந்து சொல்லி அந்த சேதுபதி ராஜா இருக்காங்கள அவங்கள வந்து வர வச்சு, ஆல்ரெடி வந்து அவர் இந்த ஊரை விட்டே இவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைங்க. யாருமே வந்து இவங்க குடும்பத்தோட பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினார்ல. இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட கொண்டு போவோம். அவரே முடிவெடுக்கட்டும். புவனேஸ்வரிக்கு பெரிய அவமானத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பயங்கரமா பிளான் போட்டு அந்த இடத்துல பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா ரகுராமுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. பஞ்சாயத்துல வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து கார்த்தி பண்ணது எல்லாத்தையுமே அத கேட்டவுடனே ரகுராம் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா நம்ம குடும்பத்த இப்படி பஞ்சாயத்துல கொண்டு வந்துட்டு, இப்படி மான மரியாதைலாம் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமான கடுப்புல நின்னுகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.